Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம weight loss recipe தான் பார்க்க போறோம். Oats kanji. Weight வந்து loss ஆகிறதுக்கு, weight வந்து maintain ஆகிறதுக்கு oats வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம பாடிக்கு தேவையான vitamins, minerals, fiber, protein எல்லாமே இதுல இருக்கு. பாடி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஈஸியாக டைஜஷன் ஆகும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்ல க்ளோ கிடைக்கும் நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா சாப்பிட்டோன்னா. இந்த மாதிரி ஓட்ஸோட பெனிஃபிட் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதோட பெனிஃபிட்ஸை. நம்ம அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கிச்சடியாக செஞ்சு சாப்பிடலாம், உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். இல்லை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு மில்கோட ஓட்ஸை சேர்த்து மில்க் ஷேக் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து ஓட்ஸ் கஞ்சி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியோட 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் வந்து ஹெல்த்தியான ஆப்ஷன் தான் வெயிட் லாஸ்க்கு. டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த கஞ்சிக்கு. தேவையான அளவு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் அளவு நான் சால்ட்டு சேர்க்குறேன். ஹிமாலயன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள் ஓரங்களில். திரும்ப கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வேக வைங்க. 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஓட்ஸ் வெந்துருச்சு, நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு, அந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது ஃப்ளேம் வந்து லோவாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. மார்னிங் டைமில் இந்த கறி லீவ்ஸை வந்து டீ போட்டு நீங்கள் குடிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், ஒரு ஸ்பைசி பஞ்சுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஓட்ஸ் கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ஓட்ஸ் கஞ்சியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.